வெல்கம் டு கோட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஃபேக்ட்ரி. நான் உங்கள் நண்பன் விஜயராஜவர்ஷன். நம்ம இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எதை பற்றினா ஸ்டோன் ஃபிஷ், தி மோஸ்ட் வெனமஸ் ஃபிஷ் இன் தி வேர்ல்ட். வாங்க பார்க்கலாம். ஸ்டோன்ஃபிஷ் சராசரியாக 35 சென்டிமீட்டர்லேருந்து 40 சென்டிமீட்டர் இருக்கும். அதாவது ஒரு அடி விட கொஞ்சம் ஜாஸ்தி. மேல் ஸ்டோன்ஃபிஷ்ஷுக்கும் ஃபீமேல் ஸ்டோன்ஃபிஷ்ஷுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேல் விட ஃபீமேல் கொஞ்சம் சைஸில் பெருசாகவும் இருக்கும் அண்ட் அப்டமன் பகுதியில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃபீமேலுக்கு. அண்ட் இந்த ஸ்டோன்ஃபிஷ்ஷோட ஸ்கின்னில் பேச்சஸ் மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கும். இதனால தான் அந்த ஃபிஷ் வந்து ஒரு பாறை மாதிரி தோற்றம் அளிக்குது. இந்த தோற்றம் அதுக்கு ஒரு கேமஃப்ளாஜ் மாதிரி நல்லா யூஸ் ஆகுது. இந்த கேமஃப்ளாஜ் தன்மை ஸ்டோன் ஃபிஷ்க்கு எப்படி உதவுதுன்னு பார்த்தோம்னா, இதனோட தோற்றத்தினால பாறைகளுக்குள்ளேயும் கோரல் ரீஃப்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் புதைச்சி வச்சுக்கும் தன்னைத்தானே. மற்ற உயிரினங்களுக்கு இப்படி ஒரு ஸ்டோன் ஃபிஷ் இங்கே இருக்குங்கிறதே தெரியாது. ஸோ மற்ற உயிரினங்கள் இது கிட்ட வரும்போது இந்த ஸ்டோன் ஃபிஷ்ஷுக்கு வேட்டையாடுறதுக்கு இந்த கேமஃப்ளாஜ் தன்மை ரொம்ப உதவியாக இருக்குது. மனிதர்கள் ஸ்டோன் ஃபிஷ்ஷால் எப்படி அட்டாக் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் ஃபிஷ்ஷோட டோர்சல் ஃபின்னால தான். அது ஸ்டோன் ஃபிஷ்ஷோட டிஃபென்சிவ் மெக்கானிசத்துக்காக தான் ஆக்சுவலி இருக்குது. பட் நம்ம மனிதர்கள் அது மேலே ஸ்டோன் ஃபிஷ் மேலே தெரியாமல் கால் வைக்கும்போது அந்த டோர்சல் ஃபின்ஸில் இருக்கிற ஸ்பைன்ஸ் நம்ம காலில் குத்திரும். அந்த ஸ்பைன்ஸ் வந்து நார்மல் ஸ்பைன்ஸ் கிடையாது, அது வந்து வெனமஸ் ஸ்பைன்ஸ். மோஸ்ட் பாய்சனஸ் வெனம் வந்து அந்த ஸ்பைன்ஸ்குள்ளே இருக்குது. இதனால அந்த ஸ்பைன்ஸில் இருந்து வெனம் நம்ம உடம்புக்குள்ளே போகுது. அண்ட் இந்த வெனம் நம்மளை 1 மணி நேரத்தில் கொல்லக்கூடிய தன்மை கொண்டது. ஸ்டோன் ஃபிஷ் எது இன்னும் டேஞ்சரஸாக ஆக்குதுன்னா, ஸ்டோன் ஃபிஷ்னால் தண்ணி சர்ஃபேஸ்க்கு மேலே 24 ஹவர்ஸ் வரைக்கும் சர்வை பண்ண முடியும். ஸோ இது ஷாலோ வாட்டர்ஸில் இருக்கும்போது நம்ம மனிதர்கள் இது மேலே கால் வைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸ்டோன் ஃபிஷ் இண்டோ பசிபிக் ரீஜனில், ஆஸ்திரேலியாவில் அண்ட் கிரேட் பேரியர் ரீஃப் ரீஜன்ஸில் நிறையாவே இருக்குது. இது 24 ஹவர்ஸ்க்கு மேலே வாட்டர் இல்லாமல் சர்வை பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. அண்ட் ஷாலோ வாட்டர்ஸில் அதிகமாகவே இருக்கும் அதோட இரையை தேடி. இதுக்கு கேமஃப்ளாஜ் தன்மையும் இருக்கிறதுனால நம்மளால் ஸ்டோன் ஃபிஷ் இருக்கிறத தெளிவாக பார்க்க முடியாது. அந்த காரணத்தினால நம்ம தெரியாமல் அது மேலே கால் வச்சு மனிதர்கள் ஸ்டோன் ஃபிஷ் மூலிமா நிறையவே இறக்குறாங்க. ஸ்டோன் ஃபிஷ் ஒரு கார்னிவோர். இதோட ஈட்டிங் டெக்னிக் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கிராப் அண்ட் செக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் ஸ்டோன் ஃபிஷ் தன்னோட வாயை அதிக அளவில் விரித்து தன்னோட இரையை வந்து சக் பண்ணிடும். இதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அதோட வாய்க்கிட்டு இருக்கிற ஸ்கின் தான், பீலேட்டட் ஸ்கின் தான் இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இறை ஸ்டோன் ஃபிஷ் கிட்ட வரும்போது அது அதோட வாயை திறந்து வேக்யூம் சக்ஷன் ப்ரெஷர் உருவாக்கும். இதனால் அந்த இரையை இது முழுசாகவே விழுங்கிடும். ஸ்டோன் ஃபிஷ் இந்த மொத்த ப்ராசஸ்க்கு எடுத்துருக்க டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 1/100th ஆஃப் அ செகண்ட் தான். அதாவது இது ஒரு செகண்டில் 100ல் 1 பங்கு தான். இப்போ ஏற்பட்ட ஸ்டோன் ஃபிஷ்ஷுக்கும் சில ப்ரெடேட்டர்ஸ் த்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, ஷார்க், ஸ்டிங்ரேஸ் அண்ட் சீ ஸ்னேக்ஸ். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது டாபிக் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் மகிழ்ச்சி.